டாக்டருக்கு படிச்சேன். நான் தான் ஓம கூதி டாக்டர். ஹோமியோபதி 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 அப்படி சொல்லியா? ஹோமியோபதிங்க முதல்ல இங்க பார்க்கலாம். இங்க இல்ல உண்மையான சுண்டல். நெஞ்சில பார்த்தாச்சு. பிறகு அங்கதான் பார்க்கணும். நல்லா உக்காந்து காலிட்டு பாருங்க. ஓ காலேஜ் போய் ஏ மாமா ஏய் ஓய் பாருங்க ஒரு குண்டு பல்ப் ஒன்று தொங்குது. ஒன்னா ரெண்டா? ஒரு பல்ப் தான் தொங்குது. ரைட் போட்டு விடுறா. ரெண்டு சிச்சுக்கு ரெண்டு சிச்சு. ஒரு சிச்சு தான். ஒரு சிச்சு உடைஞ்சு போச்சு. இன்னொரு சிச்சு தான். ரெண்டு சிச்சு உடைஞ்சு போச்சு. ரெண்டு சிச்சு உடைஞ்சு போச்சா? செத்து போய்ட்டான். புடுறாங்க வாயாளோ. புடுறாங்க அடியும் போட மாட்டீங்கடா பையா. அப்படி ஏத்தி போடு அப்படியே. சரி செத்து போய்ட்டான். ஒரு பாட்டு பாடி போய் சமாச்சாரம் பண்ணுவோம். ஒரு பாட்டு பாடி எடுத்து பண்ணலாம். மண்டையில கைய வச்சு கொண்டையில குப்பை வச்சு மண்டையில கைய வச்சு பொறுமையாடா. மண்டையில கைய வச்சு கொண்டையில குப்பை வச்சு மாமனார பாட்டு மாமியால வச்சு உனக்கு எனக்கு சண்டை போட நாயவாச்சு யாடா 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 ஐயா நான் வரமாட்டேன்டா. பூச்சி போகுது. நீ வந்தா கடிச்சு போடுவ. ஏண்டா வரமாட்டோம். ரெண்டு பேரும் பாரு கோளுக்காரன் அவனி பாரு என்ன கலர்ல இருக்கிறாங்க. ஏண்டா ஒரு ரெடி அடி கூட கொண்டா. ஏண்டா அத ஒளிச்சு கூட ஏண்டா வர மாட்டேன். அடிச்ச போடு அடிச்சு இந்த ஏரி வேலை கட்டி அதை கொண்டு போய் கொடுத்துட்டா என்னுடைய ஆயுதம் எங்க? 1000 ரூபாய்ல 800 ரூபா தான். என் கையில இருக்கக்கூடிய ஆயுதம் நீ கடிச்சு போடுவ. கடிக்க மாட்டவாடா. சுண்டலோ சுண்டல் அப்படியே கும்முன்னு அப்படி ஒரு மணமணக்கம். ஆமா கப்பல்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. ரேட் என்ன? 10, 30, 40. அப்படியே எள்ளு போட்டு கஜாயம் அப்படியே மணக்கு சொட்ட அப்படியா? அப்படி எள்ளு போட்டு கஜாயம். ஐயோ மொல்ல அடிச்சோட பீத்தால கூதி கஜாயம் எள்ளு போட்டு கஜாயம். நாளைக்கு காலை நீங்க எங்க வீட்டுக்கு வரணும். எனக்கு என் வீட்டுக்காரங்க சண்டை போட்டு அருவாமனையை உடைச்சு விட்டோம். சரி தேங்காய் திருவறதுக்கு பக்கத்து வீட்டுல போய் அருவாமனை கேட்டான். பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்க மாட்டேங்கிறான். அதனால நீ வந்தீங்கன்னா இந்த பல்லல சொரண்டி விட்டுருவல்ல. போனாலும் போகட்டும். நான் வந்திருக்கும் பொழுது நான் யார், என் பெயர் என்ன, என் பெயர் என்ன, அதற்கு முன்பதாக கேட்டு கொடுப்பது கேட்காத தருவது தெய்வ குணம் படைத்த மதிவுக்கும் மரியாதைக்குரிய அருமை அக்கா நம்ம சாண்டி அக்கா அவர்கள் அவர் சொத்துல நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவருடைய தந்தையார் ராமதாஸ்
ஐயா அவர்கள் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலியாக அவருடைய பேர்கட்டியாக அவருக்காக அவருடைய ஆத்மா சார்ந்தடைவதற்காக இன்று நாடகம் ஓரிரவு நாடகம் அரங்கேற்றம் இருக்கிறார். அப்படி இருந்துட்டாலும் இன்னைக்கு என்ன நடக்கும்? இன்னைக்கு வந்து கட்டு வீரியும் கலந்து வீரியும் சண்டை, காவிரி காவிரி சண்டை, காவிரியாடா காவாட்டு நடக்கும். காவாட்டுல கருவாட்டு வியாபாரம் அண்ணன் தம்பி தப்பு சாமி கொப்பை சாமி கூட பிறந்து போட்டு ஏடா கீழே ஓடுத்து எந்திரிச்சு போறீங்க நண்பா. அப்படி இருந்துட்டாலும் இந்நாடகத்தில் நான் தர்பாராக வந்திருக்கிறேன். என் பெயர் என்ன சொல்ல வேண்டுமா? நாளைக்கு காலையில சொல்றேன். ஐயா நாளைக்கு காலேஜ் வரதுக்கு வேகம் போட்டு இன்னும் 1 மணி நேரம் தான் நாளைக்கு காலையில எடுத்தவன். காலையில 6 மணிக்கு வரட்டுமா? சம்பளம் பண்ணி கொடுத்து வரியா? அதற்கு முன்பதாக இங்க வருகிற அந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய நம்ம யூடியூப் சேனல் யானை இல்ல ஞானம் யானை யூடியூப் சேனல் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணா செல்வண்ணா அவர்களும் நம்ம நாடகத்தை ஒளிப்பதற்காக வந்திருக்கிறார். அவருக்கு ஆனப்பல் நடை குதிரைப்போல வாட்டமகை காலுக்கு சக்தி கொடுத்து என்னவென்றார் அவருக்கு தந்திருக்கிறார். அவர் என்றும் சீரம் சிறப்பாக மணியண்ணா நல்லாகிறியா? டேய் உள்ள போகாத எறும்பு ரெண்டு பொறுத்து காவலா வீராதி வீரன் வீராதி வீரன் திக்கங்கம் போட்டிட என் பெயரோ ராஜாதி ராஜன் மன்னாதி மன்னர்கள் எல்லாம் என்ன கண்டா ஓடுறாங்க தெரியும் வருவாங்க. அம்மா அம்மா எங்க எல்லாம் போறீங்க? அப்படியா பட்ட பலஜாடி
என் பெயர் வழி பறிக்கும் கொள்ளைக்காரன். கப்பலொட்டும் கொள்ளைக்காரனே பாபர் சாமி வந்தான். நான் கப்பலோட்டும் செட்டியாரு கடற்கரைக்கு வியாபாரி. நான் மொத்தளக்கு செட்டியார் மொதக்கடக்கு வியாபாரி. தங்களுக்கு செட்டியார் என்ன நடிக்கிறது? சின்ன ராசியாவே சிட்டரும் நல்ல பாம்பா அப்படி கொத்து திருப்பி திருப்பி கொத்து. சின்ன ராஜாவே சிட்டரும் சிட்டரும்பு சிட்டரும்பு நண்பா அப்படி இருந்துட்டாலும் வழி பறிக்க கொள்ளக்காரனாய் இருந்தாலும் என் நாடு அருமை நண்பர் பிரவீன் அவர்கள் நமக்காக வாரி வழங்கி ஒரே இடத்துல இருக்கிறார். அருமை நண்பர் அவர்கள் நமக்காக வாரி வழங்கியிருக்கிறார். அவர் என்றும் சுகமாக வாழ ஆண்டவனை வேண்டிக் கொள்கிற வணக்கம். ஆயினும் என் நாடு என்ன, என் நகரம் என்ன, எனக்கு என்ன வேலை, என் தாய் தந்தை நண்பா இப்படி வழி பறிக்கும் கொள்ளைக்காரனாக விளங்கி வரக்கூடிய யாராரு போறாங்க வராங்க அவங்கிட்ட என்னென்ன பொன் பொருள் திரவியங்கள் பணம் இருக்கிறதோ அதெல்லாம் கையில தட்டி விட்டு கூட பிடிக்கணும். அதனால வழி பறிக்கும் கொள்ளைக்காரனாகப்பட்டவன் என் பெயர் கமலாசூரன். அப்படி வழிபிறக்கும் கொள்ள காண கொல்லப்பட்ட என்ன பேரோ கமலாசுரம். எங்க அப்ப யாரு, என் நாடு என்ன, நான் எதுக்கு வந்தோம்? அம்மா 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 ஏமா அம்மா கைகளை விட்டு போறீங்க. உட்காருங்க தயார் ஆயினும் என் நாடு உடுமலைப்பேட்டைக்கு சொந்தம். என்னது உடுமலைப்பேட்டை? நாமகிரி பேட்டை. ஆமா உடுமலைப்பேட்டை. உடுமலைப்பேட்டை ஜகத்தோடு ஆட்சி புரியக்கூடிய என் பெயர் வழிபறிக்கும் கொள்ளக்காரன். ஆயினும் என் அப்பன் மகேந்திர பரம்பரன். என் தாய் விசாலா. என்ன தேவி? விசாலா தேவி. அதனால எனக்கு என்ன தொழில் உனக்கு தெரியும். டேய் இங்க இருக்கக்கூடிய கருவாடு இருக்கிறதல்ல, இந்த கருவாட்டுகளை விலை அதாவது விற்பனைக்கு பணம் எடுத்து சென்று அவரிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் பறித்து அவங்களை அப்படியே விரட்டுவது. ஆமா அவங்க கிட்ட பணத்தெல்லாம் பறிப்பது என் வேலை. அதனால இந்த வழியில் இருக்கிறோம். யார் வருகிறார் என்று பார்க்கலாம்.